கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உந்தான காயமெங்கும் தன்னால ஆறிப்போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்புள் விலாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சண்டே விலாக் தான். ரொம்ப நாளாக மார்னிங் விலாக் இந்த ரொட்டீன் விலாக்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னோடய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணி நான் போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் தம்பியும் வந்து அம்மா வீட்டில் இருக்கனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் டேவே. காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா நேரமே மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டிச்சிங் ஒர்க்கு கட் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு. காலையிலேயே செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாகணும். அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக உட்காந்து வெங்காயம் தொளிச்சிட்டு பேசிகிட்டே இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்ட். ஸோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீஷர்ட்டுக்கும் நான் பார்க்குற இந்த டீ வேலைக்கும் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் இருக்க மாதிரியே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். மேரேஜுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி நான் வந்தேன் அப்படின்னாலே எனக்கு வந்து ஸ்பெஷல் கப்பில் தான் வந்து சார் டீ கொடுப்பாரு. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸு பூஸ்ட் அதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. இப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஹெல்த் விஷயத்தில் இதெல்லாம் தப்பு இது மாதிரி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து அதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ரேர் தாங்க காஃபி, அப்புறம் காஃபியில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரேரான விஷயந்தான். நான் வந்து பண்ணவே மாட்டேன். ஸ்ட்ரிக்டாக வந்து நோ அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். ஸோ ஏன்னா அதெல்லாம் விட்டதுக்கப்புறம் தான் நல்லாவே வெயிட் லாஸ் எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேணான்னு இருந்து பட் எப்போயாவது வந்து குடிக்கிறது தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிறது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து கிரேவி மாதிரி லைட்டாக எல்லோரும் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்ற மாதிரி அண்ட் ப்ளஸ் கிரேவி மாதிரி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப டேஸ்ட்டு செம்மையாக வந்துருந்துச்சு. வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த பிளாக் கலரில் அதுவும் பெரிய வெங்காயத்துலலாம் இருக்கு இல்லையா, அந்த பூஞ்சை அது எல்லாமே உடம்புக்கு கண்டிப்பாக கெட்டது. நம்ம வந்து மேரேஜ்க்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் நான் அதுவும் பார்த்தேன் அப்படின்னா நான் எங்கிட்டாவது ஓடிடுவேன். வீட்லேயே இருக்க மாட்டேன். அந்த ஸ்மெல்லு அந்த பச்சை கறியை வந்து பார்த்து சமைச்சு அப்படின்னா நான் வந்து அதை சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன். ஸோ இப்போ ஹஸ்பண்ட் வீட்டில் அப்படியே ஆப்போசிட் எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு நம்ம சுத்தமாக அதை சாப்பிட்றதுக்கு வந்து அப்பவும் சேம் அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட மாட்டோம். இப்போ நம்ம பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வேலை இருந்தனால நானுமே பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணுற ஒர்க்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைனா நான்வெஜ் அப்படின்னாலே மேக்ஸிமம் அவர் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இன்றைக்கி ஒர்க் இருந்தனால நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிக்கன்னால கொஞ்சம் கட் பண்ண ஈஸியாக தான் இருந்தது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுங்கள். ஒரு நாள் பார்த்திங்கன்னா வெங்காயம் அரியறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் நான் அந்த கல்லை வச்சு கொட்டி கொட்டி வெங்காயத்தை வந்து நசுக்கி அந்த மாதிரி வந்து நான் குழம்புல போட்டேன். ஆனால் அது செம்ம டேஸ்ட் அன்றைக்கி குழம்பு. அதுக்கப்புறம் ஒருவேளை இன்றைக்கி டேஸ்ட்டாக வந்துருச்சோ இன்னொரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை பண்ணி அது செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சுங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெங்காயம் தொலைக்கிற அன்றைக்கிலாம் இந்த மாதிரி தான் வந்து நான் வெங்காயத்தை வந்து போட்டுட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஒரு சத்தும்லாம் எதுவுமே வந்து மாறிடாது. பட் என்னென்னா சின்ன வெங்காயம் வந்து நிறையா யூஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் டெய்லியுமே பார்த்திங்கன்னா தயிர் கூட ஒரு 4 பச்சை வெங்காயமாவது அட்லீஸ்ட் ஒரு 2ஆவது வச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் இப்போ இருந்தே பழக்கிடுங்க. அண்ட் அதே மாதிரி வெங்காயத்தை வந்து ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது என்றைக்குமே. ஸோ ஒரு சில விஷயங்கள் சாம்பாருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம போடுறப்ப கொஞ்சம் அப்படியே போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் நமக்கும் அந்த சத்தம் அப்படியே கிடைக்கும். ரொம்ப வந்து வதக்கக்கூடாது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க வந்து சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இதை வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணுறது வந்து நானே பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். பட் காலி ஆகிட்டனால இன்றைக்கி வந்து கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து போடுறேன். மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பொடியாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லா கறி உருண்டு உருண்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உப்பு போட்டு அந்த பதத்தில் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஊற்றி நம்ம வேக வைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மசாலாஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப இல்லை, சிக்கன் மசாலா மட்டும்தான். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக வந்து இல்லை. நாங்கள் எப்போவுமே அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான்வெஜ் வந்து பெருசாக எடுக்க மாட்டோம். ஏன்னா ஃபேமிலி பெருசு. ஸோ எடுத்து அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா
பெரியவங்க இருக்கனால அவங்களுக்கும் கொடுத்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிடும். வெஜிடேரியன் தான் எப்போவுமே நான் மோஸ்ட்லி அதிகமாக செய்கிறது பார்த்திங்கன்னா, நான் காய், கீரை, ஸோ அந்த மாதிரி பருப்பு வகைகள் அது எல்லாமே வந்து அதிகமாக செய்வேன். மற்றபடி நான்வெஜ் வந்து ரொம்ப கம்மி தான். இதில் இருக்க சத்தை விட நமக்கு அதில் ஜாஸ்தியாகவே கிடைக்குது. ஸோ வெஜிடேரியன் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். பட் நான்வெஜ் அப்படிங்கிறது நம்ம டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம சாப்பிட்டுக்கிறது தான். இது இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சமாக நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் ஊற்றிக்கோங்க. கடுகு மட்டும் சேர்த்திக்கோங்க. நம்ம வந்து அந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எந்த ஒரு குழம்புக்காக இருந்தாலும் நம்ம தட்டி சேர்க்குறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு நாள் டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தட்டி அவசரமாக அறியறதுக்கு டைம் இல்லைன்னு தட்டி சேர்த்துட்டு இருந்தேன். பட் அந்த டேஸ்ட் வந்து இந்த குழம்பு எல்லாமே பயங்கர டேஸ்ட்டு. எனக்கு அதுலேருந்தே பார்த்திங்கன்னா, நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி குழம்பு நிறைய பேருக்கு நம்ம செய்கிறப்ப இந்த மாதிரி பண்ணுறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பிரியாணிக்குமே நான் இப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு எதுவுமே நான் சேர்த்து தேவையில்லை. நல்லா அந்த வெங்காயம் ஆனியன் இந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் போட்டு லைட்டாக உப்பு மட்டும் தூவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லாக அடுப்பு வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமைங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் மட்டும்தான். நல்லா கறி வந்து உருண்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து நான் வந்து இன்றைக்கி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து சொல்கிறேனே, இயர்லி ஒரு 2 times இந்த மாதிரி ரொம்ப ரேராக வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா மற்ற டைம்லலாம் வந்து கண்டிப்பாக எந்த மசாலாவும், சாம்பார் தூள், ரசப்பொடி எதுவுமே வீட்டில் மசாலா பேக்கெட்ஸுமே கிடையாது. பட் மசாலா டப்பான்னு ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து யாராவது வராங்க அப்படின்னா நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள இது பண்ணக்கூடாது இல்லையா டேஸ்ட்டில். ஸோ அதுக்காக வந்து வாங்கி வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சண்டே வந்து இப்படி தான் ரொம்ப லேசியாக தான் இருக்கும். பெருசாக எந்த ஒரு ஒர்க் இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு ஃபேமிலிக்காக சமைச்சிட்டு மற்ற வீட்டு வேலைங்க, அப்புறம் க்ளீனிங் ஒர்க், இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே தான் சண்டே போகும். ஸோ அவ்வளோதான். இனி இந்த சமையல் இது வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, நம்ம போய் வீடெல்லாம் இன்னைக்கு கூட்டி விடுற ஒர்க் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 ரூம் மாதிரி இருக்குது எங்கள் வீடு. அது இல்லாமல் வெளியில் வந்து வரண்டா தனியாக இருக்குது, வாசல் இருக்குது, அங்கிட்டு வாசல் இருக்குது. அது வந்து ஆத்தா பார்த்துப்பாங்க கூட்டுறது மட்டும். பட் இந்த சைடு ஃபுல்லாகவே நான் வந்து கூட்டி க்ளீன் பண்ணணும். இது எனக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். எனக்கு இதுலேயே பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்டத்தட்ட காலையில் இந்த வீட்டு க்ளீனிங்லேயே வந்து எனக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் போய் துணி இருக்குது வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் லவ் ஸ்டோரி, மேரேஜ் ஸ்டோரி இதெல்லாம் ஏதாவது ஒன்றாவது சொல்லுங்களேன், ஏன் வந்து சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப நீட்டாக நடந்த மேரேஜ் தான் பார்த்திங்கன்னா எங்களோட மேரேஜ். அது கோவிட் டைமில் இவ்வளோ சூப்பராக நடந்தது அப்படின்னா அது எப்படி அதை நான் சொல்கிறதுன்னு தெரில. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் டீட்டெயிலாக ஹஸ்பண்ட் பெர்மிஷன் கொடுத்தா நான் சொல்கிறேன். ஸோ மேரேஜ் ஃபோட்டோ வந்து காட்ட சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ அது மட்டும் நான் வேணால் இன்றைக்கி வந்து நான் காட்டுறேன். ஸோ ஹாலில் வந்து ஃபோட்டோ வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் வெட்டிங் ஃபோட்டோ. மேரேஜ் ஆல்பம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அப்போ வந்து நான் எல்லா ஃபோட்டோவுமே டீட்டெயிலாக வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் மேரேஜ் ஃபோட்டோ. கறி குழம்புக்குல நடக்க போட்டு சாப்பிட முடியுமா? கொடுமையே, நான் எங்கே போய் சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள். எந்த குழம்பு வச்சாலும் உள்ள நடக்கலை போட்டு சாப்பிடணும்னா, இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சுருக்கேன் அதுக்குள்ளேயும் நடக்கலை போட்டு சாப்பிடணுமா? எங்கே போய் தப்புன்னு இல்லையே. தப்பு இல்லை, அது டேஸ்ட் நல்லா இருக்குமா? எனக்கு கறி குழம்புக்குள்ள நடக்கலை போட்டு சாப்பிடணும், அவ்வளோதான். நீங்கள் நடக்கலை சட்னி நான் ஆட்டிக்கிட்டு நடக்கலை சட்னி சாப்பிடுங்க, நாங்களாம் குழம்பு சாப்பிட்டுக்கோம். நடக்கல அவ்வளோதான். உங்கள் வீட்டில் யாராவது வீட்டில் இந்த மாதிரி என்ன செஞ்சாலும் இது இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம சொல்ல முடியாது. அவங்கள ஆனால் டேஸ்ட் பார்க்க வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இவங்க பார்த்து சொன்னாங்க நான் அதனால தான் பண்ணேன்னு மாட்டி விட்டுறலாங்கிறதுனால எப்போவுமே டேஸ்ட் பார்க்குறதுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ணாலும் அதை நம்ம வந்து கூப்பிடுறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்துட்டு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, கொஞ்சம் அந்த பெரிய கறி மட்டும் இன்னொரு 5 minutes அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க நிஜமாவே. சரின்னு சொல்லிவிட்டு தம்பி வந்து அங்கே இருக்கான், அங்கேயுமே பார்த்திங்கன்னா மட்டன் தான். ஸோ அதனால் வந்து 5 பேருக்கு மட்டும்
முட்டை வந்து வேக வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கரைச்சி மறுபடியும் நம்மள்ட்டே டெஸ்டிங் போட்டுருவோன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கொடுத்தேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா பக்காவாக வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது, இப்போவே எடுத்து போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து ஹாப்பி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெசிபி மேலே நம்மளை வந்து குறை சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி ஒரு சிலர் நல்லா சமைப்பாங்க, ஒரு சிலர் நார்மலாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு சிலது நார்மலாக இருக்கும். மோசமாக அப்படின்றது என்னோட சமையல் இருக்காது. ஸோ இருந்தாலும் இவரை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி தான் வந்து சமைக்கிறது. இந்த ஜன்னல் வழியா தான் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு எல்லாமே சாப்பாடு வந்து கொடுப்போம். உன்னால் முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வந்து நான் இதை பண்ணியே ஆவன்னு சொல்லி பண்ணிடுவார். அந்த மாதிரி தான் அந்த கம்பியை வந்து அவரே கை வச்சு கத்தியால் வந்து அறுத்து எடுத்தார். அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஸ்பேஸ் இருக்கனால எங்களுக்கும் சாப்பாடுங்கிறது கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்களும் வாங்கிப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அங்கங்கே கொண்டு போய் ஒரு 4 நடை வெளியில் போய் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். அதனால் இந்த பக்கமே வந்து சேஃப்டியாக வந்து கொடுத்துருவோம். ஸோ சூப்பராக வந்து நம்ம குழம்பு கிரேவி எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என்னடா 2 முட்டை மிதக்குதுன்னு பார்க்காதீங்க, வாங்கிட்டு வரப்போ உடச்சி கொண்டு வந்துட்டார். சரின்னு சொல்லிட்டு அதையும் கடைசியில் வந்து போட்டு ஃபைனலி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் சிக்கனை மோஸ்ட்லி வந்து கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி இல்லைன்னா மட்டன் வந்து சேர்த்திக்கோங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டை நீங்கள் பிடிச்சி வைங்க, நான் போய் தண்ணி எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாம்பு வந்து கண்ணில் பட்டுருச்சுங்க. அதனால் கொஞ்சம் பயம்தான். அதனால் பேசிக்கிட்டே தான் போனேன். இருந்தாலும் கொஞ்சம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா தடை ரொம்ப சின்னதாக இருக்கா, ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தெரியவே தெரியாது. ஸோ மழை காலத்தில் எப்போவுமே குழந்தைங்க தோட்டம்னு இல்லை வீட்டில் எங்கிட்டு இருந்தாலும் குழந்தைங்கள சேஃபாக விளையாட விடுங்க. இந்த சந்தெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதுவும் கட்டு விரியன்லாம் பார்த்திங்கன்னா நகரவே நகராது. சாரப்பாம்பு மட்டும்தான் நம்ம சவுண்ட் கேட்டுச்சுன்னா ஓடிடும். ஸோ தோட்டம் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்து தண்ணி எடுத்து விட்டு மோட்டரில் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து விட்டுட்டு கிணறு எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மோட்டர் பாக்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் கை காட்டுறேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து கிணறு வந்து இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக வந்து எடுக்கல. இதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா விவசாய கண்காட்சி போட்டிருக்காங்க பழனியில். அந்த விலாகு இந்த வீக் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு விலாகில் பார்க்கலாம். டாடா பை பாய்.